Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 4 வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிலுள்ளார். செந்தில்குட்டி, இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் 16,620 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் நல்லசிவத்தை தோற்கடித்திருந்தார். செங்கோட்டையனின் இந்த வெற்றியை செல்லாத என அறிவிக்க கூறி அதிமுக வேட்பாளர் வி.பி. பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்துல தேர்தல் வழக்கும் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த கட்டத்தில் தள்ளுபடி செய்ய முடியாது எனவும் வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பதை முடிவு செய்த பிறகே தீர்மானிக்க முடியும் என்று நீதிபதி தெரிவித்துவிட்டார். பின்னர் இந்த தேர்தல் வழக்கு குறித்து அமைச்சர் செங்கோட்டையன், தேர்தல் ஆணையம் ஆகியோர் 4 வாரங்கள்ல பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.